அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக முகநூல் வாட்ஸ்அப் வழியாக லட்டர்பேட் இயக்கம் நடத்துகிற தடா ரஹீம் என்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மீதும் அதனுடைய நிறுவன தலைவரான சகோதரர் பீஜ் அவர்கள் மீதும் ஏராளமான அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். அதில் ஒரு அவதூறுகள் என்ன என்று சொன்னால், அகமது கபீர் என்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆதரவாளராக இருக்கிறார். அவர் தன்னுடைய முகநூலில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். தடா ரஹீமின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிப்பதற்கு வழி இல்லாமல், இது அகமது கபீர் என்பவர், அது அகமது கபீர் கிடையாது, சகோதரர் பிஜே அவர்கள் தான் அகமது கபீருடைய பெயர்ல வந்திருக்கிறாரு என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சகோதரர் பிஜே அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இது ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அதுக்கு என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, உணர்வு இதழில் வெளியிடப்படுகிற செய்தியும் அகமது கபீருடைய முகநூல் பதிவும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை பிஜே தான் இயக்குறாரு அப்படின்றாங்க. முதல்ல இது பொய்யான ஒரு வாதம். உதாரணமா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதே குற்றச்சாட்டை தமிழகத்தில் இருக்கிற இந்த லட்டர்பேட் அமைப்பை சார்ந்த தடா ரஹீம் முன்வைத்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல, இது தடா ரஹீம் என்கிற ஐடியில் இருக்கிறது தடா ரஹீம் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் தான் முன்வைக்கிறாரு அப்படின்னு எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? இப்ப இந்த அளவுக்கு கேலி குத்தான ஆதாரத்தை எல்லாம் முன்வைக்கிறார்கள். அடுத்து நம்ம அதில் கவனிக்கணும், உணர்வாறு இதழில் வெளிவந்த செய்திக்கும் சவுர் பிஜேக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன காரியத்தை சொன்னாலும் சரி, வீட்டுல சோத்துல உப்பில்லாட்டாலும் இதுக்கு பிஜே தான் காரணம் என்று இவர்கள் சொன்னாலும் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் கிடையாது. என் மனைவியை காரணம், பிஜே தான் அதுக்கு காரணம், என் புள்ள பள்ளிக்கூடத்து போனா வரல, அதுக்கு பிஜே தான் காரணம் என்று அவரை நோக்கி வருகிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் சகோதரர் பிஜே அவர்கள் மீது பழி சுமத்துவது, அவதூறுகள் அள்ளி வீசுவது இந்த காரியம் மட்டுமில்லை. அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல காரியங்கள் சகோதரர் பிஜே அவர்கள் மீது குறிப்பாக அவதூறுகளை அள்ளி வீசுவதை நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த ஜிம்கானா காமில் என்பவர் சகோதரர் பிஜே அவர்கள் மீது ஒரு அவதூறுகளை சுமத்துறாரு. அப்ப அந்த அவதூறுகளுக்கு இந்த அகமது கபீர் பதில் சொல்லும் பொழுது, இது பச்சை அவதூறு, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதை நீங்க உண்மைப்படுத்துறாருந்தா நேரடியா என்னுடைய இடத்துக்கு வாங்க, நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்துல வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாரு. அதனுடைய புகைப்படங்களை கூட வெளியிட்டு இருந்தாரு. அப்ப அந்த புகைப்படத்துல பிஜேவோட புகைப்படமும் வந்தது. இந்த சாதாரண அறிவு கூட இவர்கள் கிடையாது. முதலில் நீங்கள் சகோதரி பிஜே அவர்கள் மீது சொன்ன அவதூறுக்கு என்ன ஆதாரம்? அகமது கபீர் என்கிற ஐடியை சகோதரி பிஜே தான் இயக்குறாரு முதல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்களே, ஒரு அவதூறு பரப்பி இருக்கீங்களே, இந்த அவதூறுக்கு என்ன ஆதாரம்? இதை நீங்க முதல்ல முன்வைக்கணும். அதாவது சகோதரிகளே, பிஜே கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம், அவர் யாரை எதிர்க்கணும்னு சொன்னாலும் நம்மள மாதிரி நேரடியா சொந்த முகத்தோட எதிர்க்க மாட்டாரு. ஏதாவது ஒரு போலி முகமூடியை போட்டு தான் எதிர்ப்பாரு. இது பிஜேக்கு கை வந்த கலை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் முதல்ல இந்த சமுதாய பிரச்சனைகள்ல இறங்கும் போது கூட மேலப்பாளையத்தில் ஜிந்தா மதர் என்பவர்கள் இவருக்கு எதிராக தாக்குதல் நடக்கும்போது அங்கிருந்து ஓடி மதுரையில திலாவர் ஹுசேன் என்கின்ற ஒரு நபர்கிட்ட அடைக்கலம் தேடி, அவர் மூலியமா பாஷாபாய் கிட்ட அடைக்கலம் தேடி, அதுக்கப்புறம் போராளிகளோடு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு சில வேலைகளை குறிப்பா அவரை யார் யார் எதிர்க்கிறாங்களோ இந்த சுன்னத் ஜமாத் இமாம்கள் மற்றும் அவர் கூட படித்தவங்க இவங்களெல்லாம் எதிர்த்துட்டு வந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் பிஜே எதிர்த்துன்னு சொன்னா பாஷாபாய் உட்பட போராளி குழுக்கள் எல்லாமே கூட இருக்காங்க, அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு லட்டர்பேட் அமைப்பை சேர்ந்த தடா ரஹீம் அவதூறுகள் அள்ளி வீசுறதுல அல்லாவுக்கு கொஞ்சம் பயப்பட மாட்டார் என்பதற்கு அடுத்த சான்ற பாருங்க. சகோதர் பிஜே மேல அடுத்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? இவர் எந்த கருத்தை மக்களிடத்துல சொல்வதாக இருந்தாலும் அவருடைய முகத்துல வரமாட்டாரு, ஒரு முகமூடி அணிந்து கொண்டு இன்னொரு ஆள் பெயர்ல தான் என்ன செய்வாரு, பிஜே கருத்துக்களை சொல்வாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துக்களை குழந்தை இடத்துல சொன்னாலும், இன்றைக்கு இருக்கிற தௌஹீது குழந்தை இடத்துல சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சகோதரர் பிஜே அவர்கள் வெளிப்படையாக அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர் செய்கிற தவறுன்னு சொன்னா போட்டு உடைக்கக்கூடிய மனுஷரு. ஏன் மோடியை பேசுறவங்க தடா ரஹீமை பத்தி பேசுறதுக்காண்டி வேற ஒரு முகநூல் வரணுமா? நீங்க பெரிய அமெரிக்காவுடைய அதிபர் உங்களை பேசுறதுக்கு ஒரு புதுசா அகமது கபீர் என்ற பதிவுல தான் பேச முடியுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஒரு நாட்டினுடைய பிரதமரையே கிழித்து தொங்க விடுறாரு மண்ணடி பொதுக்கூட்டத்துல. ஒரு காவல்துறையினுடைய தண்டவாளத்தில் ஏத்துறாரு. அதனால தானே 5ஆம் தேதி நடைபெற அந்த பொதுக்கூட்டம் கூட
அனுமதி மறுத்துட்டாங்க. இவர் பேச ஆரம்பிச்சா காவல்துறை கிழிப்பாரு, நம்முடைய வண்டாவளங்களை பூராத்தையும் தண்டவாளத்தை ஏத்துவாரு என்பதற்காக அனுமதி கூட மறுத்திருக்கிறாங்க. இந்த கருத்தை யாராவது ஏத்துக்குருவாங்களா? சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது வேறொரு பேரை தான் வருவாங்க. இதை நீ உலகத்துல எவனும் ஏத்துக்காத கருத்து. சகோதரர் பிஜே அவர்களை பற்றி அறிவில்லாதவர்கள் வேண்டுமானால் நம்பலாமே தவிர அவரை பற்றி தெரிந்திருக்கிற, அவருடைய குணங்களை பற்றி தெரிந்திருக்கிற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி எல்லா கருத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய சகோதரர் பிஜே அவர்கள் இந்த லட்டர்பேடு அமைப்பை சார்ந்த தடா ரஹீமை பற்றி பேசுவதற்கு வேறொரு முகநூல வந்து வரணுமா? அந்த அவசியம் அவருக்கு கிடையாது. இப்ப சகோதரர் பிஜே அவர்கள் இது மாதிரியான குணங்களை சொல்லும் பொழுதுக்கு அவருக்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, சகோதரர் பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பேசும் பொழுது அருவாளால வெட்டப்படுறாரு. வெட்டப்பட்ட பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, மதுரையில வந்து பாஷா என்பவருடைய அடைக்கலத்தின் பேரில அவர் மக்களிடத்துல தாவா பண்ணாரு, அந்த ஆலிம்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி அவருக்கு ஆட்கள் இருந்தா, அடைக்கலம் கொடுத்தா பெரிய பெரிய ஆட்களை கையில் வைத்து கொண்டுதான் பிரச்சாரத்தை செய்வாரு என்று இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுவும் ஒரு அவதூறா தான் நம்ம பாக்குறோம். எப்படி சொல்றோம் இத? சகோதரர் பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பேசி வெட்டுப்பட்ட பிறகுதான் மதுரையில அவங்க செட்டில் ஆனாங்களா? கிடையாது. மதுரையில தான் இருக்கிறாங்க. மதுரை இருந்து கொண்டு மேலப்பாளை நிகழ்ச்சிக்காகத்தான் அங்க வந்தார்களே தவிர இவங்க ஏதோ மேலப்பாளை வீட்டுக்குள்ள இந்த ஆளுக்கு நிகழ்காலமே தெரியாது. இவர் கடந்த கால வரலாறை பத்தி பேசலாமா? நிகழ்காலத்தை பேசும் பொழுதே ஆயிரக்கணக்கான அவதூறுல அள்ளி வீசுறவரு இவர் வரலாறை பத்தி கடந்த காலத்தை பத்தி பேசுறாருன்னா எப்படி இவருடைய லட்சணம் இருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, எப்படி பேச முடியுது? இதனால் வரைக்கும் பிரதமரை பத்தியும் நாட்டினுடைய அதிகாரிகளை பத்தியும் பேசுறாரு. எதனால பேச முடியுது? அவருடைய பின்னால் இருக்கிற மக்கள் பலத்தினாலயா? கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு தானே லட்ச மக்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கு இவர் பேசும் பொழுது மேலப்பாளையத்துல விட்டு வாங்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் இருந்தாங்க. அப்ப உலகத்துல எந்த மனுஷனுக்கு ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறான் என்ற அடிப்படையில தான் அவர் இன்று வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் கூட அவருக்கு எதிரான வாதங்களா இருக்கிறது. சகோதரர் பிஜே அவர்கள் இன்னொரு ஆளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுதான் பேசுவாரு, வேற ஒரு பேர்ல தான் பேசுவாருன்னா பிஜே எதனால அங்க மேலப்பாளையத்துல விட்டு வாங்கி இருக்கணும்? அவர் முன்னாடி ஒருத்தர் நிப்பாட்டி அவருக்கு தானே வெட்டு வாங்கி கொடுத்திருக்கணும். அவர் பிஜே அவர்கள் பேசியதனால் வெட்டுப்பட்டது என்பதை எதை காட்டுகிறது? அவரு தன்னுடைய தோற்றத்தில் பேசுறாரு, தான் தான் மக்கள்கிட்ட பேசுறாரு தவிர இன்னொரு ஆளை கொண்டு நிப்பாட்டி பேசணுன்ற எந்த அவசியம் அவருக்கு. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.